ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த நன்கு அறியப்பட்ட வார்த்தைகளை தேவன் மீதான தங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்தும் விதமா தேவனிடம் ஜெபித்தார்கள். அவைகள் ஷெமா என்று அழைக்கப்படுகின்றன. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த ஜெபத்தின் மூன்றாவது முக்கியமான வார்த்தையான இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனை அன்பு கூற எப்படி அழைக்கப்பட்டாங்க என்பதை நாம பார்க்க போறோம். ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன? பண்டைய எபிரேயத்தில் இருப்பது போல பெரும்பாலான மொழிகளில் அன்பு என்பது மிகவும் பொதுவான வார்த்தையா இருக்கு. இது அஹாவா என்று உச்சரிக்கப்படுது. இது அடிப்படையிலேயே ஒருவர் மற்றவருக்கு காட்டும் ஒரு விதமான பாசம் அல்லது அக்கறையை குறிக்கிறது. இது சில நேரங்களில் எஸ்தர் ராஜாத்தி மீதான பெர்சியா ராஜாவினுடைய அன்பை போல சரீர பாசத்தை விவரிக்குது. ஆனா சரீர ஆசை அல்லது பாலியல் உறவை பிரத்யேகமாக குறிக்கும் மற்ற சில எபிரேய வார்த்தைகளும் இருக்கின்றன. அஹாவா என்பது இன்னும் பரந்த ஒன்று. ஆபிரகாம் அவனுடைய மகன் ஈசாக்குக்காக அஹாவா கொண்டிருந்தான், அதாவது அன்பு கொண்டிருந்தான். இது பெற்றோரின் அன்பு. யோனத்தான் அவனுடைய நண்பன் தாவீது மீது அன்பு கொண்டிருந்தான். இது சகோதர அன்பாக இருக்கு. இன்னும் உண்மையா சொல்லணும்னா ஒரு கூட்ட ஜனங்களும் தங்களுடைய தலைவருக்காக அஹாவா அதாவது அன்பு கொண்டிருக்க முடியும். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ராஜாவான தாவீது மீது அன்பு காட்டினது போல அஹாவா அதாவது அன்பு என்பது தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதை நேசித்தது போல் அரசியல் கூட்டாளிகளுக்கு இடையே உள்ள விசுவாசத்தை கூட விவரிக்கும். அவர்களுக்குள் நல்ல நட்பு இருந்துச்சு. அதனால தாவீதினுடைய மகனான சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு ஈராம் உதவி செய்ய விரும்பினான். இவைகள் எல்லாம் அன்பு அல்லது அஹாவா என்ற ஒரே வார்த்தையில் விவரிக்கப்பட்ட பலவிதமான பாசமாகும். இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய அஹாவா அன்பை புரிந்து கொள்ள இவைகள் எல்லாம் உதவியாயிருக்கு. உபாகம புத்தகத்துல தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலே உங்களுக்கான தம்முடைய அன்பின் அதாவது அஹாவாவின் காரணமாக அவர் உங்களை தெரிந்தெடுத்தார் என்று மோசே இஸ்ரவேலர்களிடம் சொன்னாரு. அப்போ இஸ்ரவேலர்கள் அதை பெற பாத்திரவான்களோ அல்லது அதற்கு தகுதியானவர்கள் என்பதாலோ தேவன் அவர்களை நேசிக்கவில்லை. இது தேவனுடைய சொந்த குணாதிசயத்தில் இருக்கும் ஒன்று. அவர் அன்பாய் இருப்பதினாலே அவர் நேசிக்கிறார். இதனாலதான் தேவனுடைய அன்பு அனாதியா இருக்கிறது என்று எரேமியாவால சொல்ல முடியுது. இந்த அன்பிற்கு ஆரம்பம் இல்லாததால அதற்கு முடிவும் இல்ல. தேவனுடைய அன்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் நித்தியமான ஒன்று. தேவனுடைய அன்பு என்பது ஒரு கடமை அல்ல. இது தேவன் அனுபவிக்கின்ற அல்லது உணர்கின்ற நேர்மையான உணர்வும் பாசமுமாகும். இதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசி தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை தன் மனைவி மீதான ஒரு கணவருடைய அன்பு அல்லது ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் மீது காட்டும் அன்போடு ஒப்பிடுறாரு. இது தேவன் உணர்கின்ற வலிமையான காரியங்களில் ஒன்றாகும். ஆனா தேவனுடைய அன்பு என்பது வெறும் உணர்வு என்று அர்த்தமாகாது. தேவனுடைய அன்பு ஒரு செயல்பாடும் கூட. இது தேவன் தாம் செய்வதற்காக தெரிந்தெடுக்கும் ஒரு காரியமாகும். தேவன் உங்களுடைய முற்பிதாக்களுக்கு அருளின அஹாவா அன்பினால் உங்களை தம்முடைய மகா வல்லமையோடு எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொல்வதை போன்றதாகும். தேவனுடைய அன்பு என்பது ஒரு வெறும் உணர்வு அல்ல, அது தேவன் செய்கின்ற ஒன்று. அதனால ஷெமாவில் இஸ்ரவேலர்கள் தேவன் காட்டும் அன்பிற்காக திரும்ப அவரிடம் அன்பு காட்டுவதற்காக அழைக்கப்பட்டாங்க. தேவனுடைய அன்பை போலவே மனிதனும் அன்பை செயல்களின் மூலமாக காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போல உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவித்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை விட உன் தேவனாகிய கர்த்தர் உங்களிடம் என்ன கேட்கிறார்? இந்த செயல்கள் அனைத்துமே அன்பை மையமாக கொண்டவைகள்தான். நான் அவைகளை செய்யவில்லை என்றால் நான் உண்மையிலேயே தேவனை நேசிக்கவில்லை. நான் நேசிக்கிறேன் என்று சும்மா சொல்றேன்னு அர்த்தம். இது ஒரு கடைசி காரியத்துக்கு கொண்டு செல்லுது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை என்னை சுற்றியுள்ள ஜனங்களை நான் எப்படி நடத்துகிறேன் என்பதன் மூலமாக தேவன் மீதான என்னுடைய அன்பை நான் காட்டுகிறேன். உபாகம புத்தகத்துல திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அதோடு அவர் உங்கள் மத்தியிலுள்ள அந்நியர்கள் மீது அஹாவா அன்பு வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் உடை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்களும் அந்நியர்களிடம் அன்பு அதாவது அஹாவா காட்ட வேண்டும். ஜனங்கள் மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதன் மூலமாக தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற பிரபலமான வரியில் அடங்கியுள்ள கருத்தாகும். அதனால ஒன்றாக சேர்த்து சொல்லணும்னா இவைகளெல்லாம் தேவனுடைய சொந்த நித்தியமான அன்பில் அதாவது அஹாவாவில் வேறொன்று புதிய ஏற்பாட்டில் 1ஆம் யோவானின் நிருபத்தில் நாம் படிப்பது போல தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதுதான் எபிரேய வார்த்தையான அஹாவாவை பற்றியது.